இங்க என்னெல்லாம் அட்டூழியம் நடக்குதுன்னு பாருங்க. சென்னை தரமணியில உள்ள ஓவர் பிரிட்ஜுக்கு மேல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்ன சம்பவம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து புது எஸ்கலேட்டர். அதாவது ஓவர் பிரிட்ஜுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அந்த புது எஸ்கலேட்டரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் சரியில்ல, அது சரியில்ல, இத பண்ணல, இத செய்யல அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, அப்படி கவர்மெண்ட் நம்மளுக்கு செஞ்சு குடுத்தத நம்ம ஒழுங்கா வச்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இல்ல. இந்த பிரிட்ஜுக்கு கீழ நான் ஏறும்போது 2 பக்கமும் பாருங்க, அந்த நடந்து போற பாதைய பாருங்க. எவ்வளவு அசுத்தமா இருக்கு. மக்களாகிய நம்ம என்ன சொல்றோம்? கவர்மெண்ட் வந்து இத செய்யல, அத செய்யல அப்படின்னு வந்து சொல்றோம். ஆனா நம்ம அத பயன்படுத்துறோமா செஞ்சா? கிடையாது. இப்படி நீங்க பயன்படுத்தாம இருக்கிற இந்த ஓவர் பிரிட்ஜ் எல்லாமே வந்து இப்படி தான் வந்து நாஸ்தி ஆகுது. அதாவது எப்படின்னா அசுத்தமாகுது. நீங்க இத பயன்படுத்தாம அப்படியே விட்டுறதுனால இது என்ன ஆகுதுன்னா, ஊர் பேர் தெரியாத ஆட்கள், அதாவது வடமாநிலத்திலிருந்து வரவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து இங்க ஸ்டே பண்றாங்க. அந்த மாதிரி நெறைய பேர் வந்து இங்க குடிச்சிட்டு ரொம்ப அசுத்தம் பண்ணி வைக்கிறதுங்க பாருங்க. பாத்ரூம்லாம் இங்கேயே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லவ்வர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அடைக்கலமான ஒரு ஏரியாவா இருக்குது. அதாவது இங்க வந்தா வந்து யாருக்குமே எதுவும் தெரியாதனால, ஈவினிங் போல ஒரு 6, 7 மணிக்கு மேல வராங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, யார் வந்து பதில் சொல்றது? புரியுதுங்களா? அதனால மக்கள் வந்து இத பயன்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். கவர்மெண்ட்ட வந்து நம்ம குறை சொல்றோம். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கங்க ஒரு ஒரு ஓவர் பிரிட்ஜ வந்து கட்டி குடுத்துருக்காங்க. இந்த ஓவர் பிரிட்ஜ வந்து நம்ம பயன்படுத்தாம விட்டதுனால, இங்க பாருங்க. இங்க வந்து இந்த பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்து ஸ்டே பண்றாங்க பாருங்க. ஏன் மக்கள் ஓவர் பிரிட்ஜ வந்து யூஸ் பண்ண மாட்றாங்க அப்டின்னா, மக்கள் இது மேல ஏறி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறதுக்கு சோம்பேறிப்படுறாங்க. ரோட்லயே கிராஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இது யூஸ் பண்ணாம அப்படியே வேஸ்ட்டா போயிருது. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கங்க வந்து இந்த மாதிரி ஓவர் பிரிட்ஜ் கட்டி குடுத்தா நீங்க அத பயன்படுத்துறது கிடையாது. நீங்க ரோடு கிராஸ் பண்ணி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கூடாது அப்டின்றதுக்காக தான் அவங்க வந்து கரெக்ட்டா வந்து இந்த ஓவர் பிரிட்ஜ வந்து கட்டி குடுத்துருக்காங்க. நீங்க அத பயன்படுத்துறதே கிடையாதுங்க. அதனால வந்து இங்க என்னென்னலாம் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. இது பாழடைஞ்சு போயிருச்சு தெரியுங்களா? இப்ப நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு நான் திரும்புவேன் பாருங்க. சுத்தி ஒரு ஆளு கூட வந்து இத பயன்படுத்துறதே கிடையாது. எப்பவுமே பயன்படுத்துறது கிடையாது. அப்படியே தான் இருக்கும் பாருங்க. ஒரு ஆளு கூட கிடையாது. இதோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் பழைய எஸ்கலேட்டர் இருந்த இடம். இப்ப அந்த இடத்துல புது எஸ்கலேட்டர் வரப்போது. ஏன் அந்த பழைய எஸ்கலேட்டர் தூக்கிட்டாங்கன்னா, அத யாருமே பயன்படுத்தாம இருந்ததுனால, அது பழுதடைஞ்சு போச்சு. இப்ப பழுதடைஞ்சு போனதுனால, ரிப்பேர் ஆனதுனால, இப்ப புதுசா கொண்டு வராங்க. இப்ப புதுசா கொண்டு வந்ததுக்கப்புறமும் இத யூஸ் பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னா, மறுபடியும் ரிப்பேர் தான் ஆகும். அதனால மக்கள் வந்து இத யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க மக்களே!